ஹாய் விருந்தினர் மக்களே. ஒரு ஃபாலோவர்ஸ் கேட்டிருக்காப்புல, ப்ரோ உங்களுடைய லவ் ஸ்டோரியை ஒரு ஸ்டோரியாக சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாப்புல. ஸோ அவருக்காகத்தான். நார்மலாக பசங்க நாங்கள் ஸ்கூல் படிக்கிற டைமில் ஏதாவது ஒரு பொண்ணை சைட் அடிக்கிற வேலையை தான் நிறைய பேர் பார்ப்போம். கரெக்டாக. அப்போ என் மனசில் என்ன தோணுன்னா, இந்த மூஞ்சியை நான் எந்த பிள்ளையை பார்க்க போகுது, எந்த பிள்ளை பேச போகுது. ஆக்சுவலாக நான் அப்படி தான் நினைப்பேன். 1லேருந்து 12 வரைக்கும் நான் அப்படி தான் நினச்சி, நான் பாய்ஸ் ஸ்கூலில் தான் படித்தோம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் படிக்கிற ஸ்கூல்லாம் இல்லை, பாய்ஸ் படிக்கிற ஸ்கூலில் தான் நான் படித்தேன். அப்பயே நினச்சிக்கிட்டேன், நம்மளானா யாரா பேச போகிறா, யாரா பார்க்க போகிறா, நம்ம பாட்டுன்னு உண்டு, வீட்டுக்கு போனோமா ஸ்கூலுக்கு வந்தோமா, வீட்டுக்கு போனோமா ஸ்கூலுக்கு வந்தோமா, அப்படியே இருந்துக்கணும் தான் இருந்தேன். என்றைக்கு காலேஜில் கால் எடுத்து வச்சோனோ அன்றைக்கி தலைக்கு ஏறிச்சு லவ். ஒன்றும் இல்லைங்க, காலேஜ் படிக்கிற காசு இல்லை நம்மகிட்ட. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக தான் நான் காலேஜ் கல்லூரி வாழ்க்கையே எனக்கு தொடங்கிச்சு. நாளே நாங்கள் லேட்டாக தாங்க போனோம். எங்கள் ஸ்கூல்லேயே நாங்கள் கிளாஸ்மேட்டே ஒரே டிபார்ட்மெண்ட் எடுத்தோம். அப்படி நாங்கள் எல்லா பேரும் ஒன்றா போயிட்டுருக்கும்போது கிளாஸே நாங்கள் லேட்டு. ஃபஸ்ட்டு கிளாஸே நாங்கள் ரொம்ப லேட்டாக தான் போனோம். அப்போ ஒரு ஒரு ஹீரோயினியை பார்க்குற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல். சத்தியமாங்க, நான் உண்மைக்கே விளையாட்டுக்காக சொல்லலை. ஒரு ஹீரோயினியை பார்க்குற மாதிரி தான். லேட்டாக போனோன்னா எல்லா பேரும் நம்மளை திரும்பி பார்ப்பாங்களே, அப்போ நம்ம கண் வந்து ஒரு கண்ணை மட்டும் பார்த்துச்சு. ஓகேவா, ஒரு கண்ணை மட்டும்தான் பார்த்துச்சு. அப்போயே ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கடுத்து நார்மலாக அப்படியே நாட்கள் ஓட ஆரம்பிச்சிச்சு. எனக்கு எப்போ ரொம்ப தோணுச்சுன்னா, எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே எங்கள் கிளாஸ்மேட்லேயே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மேரேஜ். அவங்க மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் போக வேண்டியதாக இருந்துச்சு ஒரு சூழ்நிலை. அதுவும் நாங்கள் காலைல கட்டடிச்சு தான் போனோம். காலேஜே நாங்கள் கட்டடிச்சு அவங்க மேரேஜுக்கு நாங்கள் போனோம். போயிட்டுருக்கும்போது தான் நம்ம என்ட்ரன்ஸில் அன்றைக்கி அந்த பார்த்த கண்ணை நம்ம நேரடியாக பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு அந்த மண்டபத்தில் தான் நம்மளுக்கு கிடச்சிச்சு. நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக சர்க்கிளாக பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க வந்தாங்க. யார்? நான் லவ் பண்ணுறேன், நான் சைட் அடித்தா பொண்ணு வந்துடுச்சு. வந்தேனே அவங்க பேசுகிறத பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரியான உணர்வு, ஒரு லவ். ஆனால் சொல்ல தெரியல, ஏன்னா நம்ம ஒன் சைடு தானே. அப்படியே பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கடுத்து டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் ஆகணும். ஏன்னா ஆஃப் டே தான் கட்டடிக்கணும். ஆஃப் டே நாங்கள் காலேஜுக்கு போய் ஆகணும். அப்படி காலேஜுக்கு நாங்கள் அவசரமாக போகும்போது அப்போ தான் அவங்கள நான் ஃபஸ்ட்டு சாரியில் பார்த்தது. அந்த காலேஜில் அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனில் தான் அவங்கள சாரியில் நான் பார்த்தது. அதுக்கப்புறம் நான் சாரி கட்டுறது வந்து ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் அன்றைக்கி தான் அவங்கள நான் சாரியில் பார்க்க முடியும். இப்போ அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் முடிச்சோன்னே நாங்கள் காலேஜ் போனோன்னே எங்கள் எல்லா பேர்த்தையும் நிற்க வச்சிட்டாங்க. எதுக்கு காலை எல்லா பேரும் கட்டடிச்சிங்க அப்படி சொன்னோன்னே அவங்கள தான் ஏன்னா ரோல் நம்பர் அவங்க தான் 1 இருந்துச்சோன்னே அவங்க தான் நிற்கிறாங்க. நான் அப்போதே அவங்களையே பார்ப்பேன். இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு ஃபஸ்ட் இயர். ஆனால் அதுக்கடுத்து நான் ஒரு கட்டத்தில் நாங்கள் 2 பேருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக பழக ஆரம்பித்தோம். ஃப்ரெண்ட்ஸாக பழகணுன்னே அப்போ நாங்கள் லவ் பண்ணலை. ஆனால் நாங்கள் லவ் பண்ணுறதான்னு சொல்லிவிட்டு என்னையும் அவங்களையும் நிற்க வச்சு ஒரு இஷ்யூஸ் ஆயிடுச்சு. அதுலேருந்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரெண்டாக தான் பழகணும், இவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் எடுத்துட்டோம்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹெல்த்தி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு ஃபீலிங் எனக்கு ரொம்ப அது சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு வழி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து அவங்ககிட்ட சாரி கேட்டேன், என்னால் தானே உங்களுக்கு இந்த மாதிரி வசம் வாங்கிட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட நான் டெய்லியும் போய் சாரி கேட்டுட்டு அப்படி நான் மறுபடியும் நம்ம புத்தி ஒன் சைடில் கூப்பிட்டதில் மறுபடியும் அவங்கள நான் லூஸுன்னு தான் கூப்பிடுவேன். அந்த டைம் காலேஜ் ஃபுல்லாமே அவங்கள ஃபேவரெட்டே நான் அவங்கள லூஸுன்னு கூப்பிடுவேன். லூஸு இல்லை தூங்குமூச்சு, இப்படி போயிட்டு இருந்துச்சு எங்கள் லைஃபு. ஓகேவா. அதுக்கடுத்து அவங்களுக்கு லவ்வே பிடிக்காதுங்க. ஸோ அவங்களுக்கு வந்து லவ் செட் ஆகுது. எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் நம்மளுக்கு விட மனசில்லை. ஏன்னா எனக்கு அவங்க தான் வேணும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு பாசம்னா இவங்ககிட்டேருந்து கிடைக்கணும்னு நினச்சி இவங்களை விடவே இல்லை. காலேஜ் முடிகிற டைமு முடிஞ்ச உடனே எங்களுக்கு 3:30க்குனா காலேஜ் முடிஞ்சோடனே என்ட்ரன்ஸில் வெளியில் போய் நான் ஃபஸ்ட் ஆளாக போய் நின்றுவேன். ஆனால் இந்த மேடம் வந்து ஒரு எத்தனை மணிக்கு இருந்தாலும் 1/2 மணி நேரம் கழித்து தான் வருவாங்க. அதுவும் ஒரு 2 பாடி கார்டு முன்னால் வருவாங்க, இந்த மேடம் பின்னால் வருவாங்க. அதுக்கடுத்து நான் மறுபடியும் இவங்க பின்னால் போனேன்னே கொஞ்சம் இப்படி பேசிகிட்டே இருந்தோம். ஒரு சுட்டேஷனில் என்ன ஆயிடுச்சு தெரியல, அவங்க என் கூட
விருப்பம் இல்லாமல் ஆகிட்டாங்க போல், அவாய்ட் பண்ண ஆரம்பித்தாங்க கொஞ்ச நாளாக. நம்மளுக்கு இன்னும் மனசே இல்லை, ஃபீலிங்காகவே இருந்துச்சு. அதுக்கடுத்து மறுபடியும் தொடர்ந்துக்கிட்டே போனேன். லாஸ்ட்டாக கொரோனா டைம் வர ஆரம்பிச்சிருச்சு. அன்றைக்கி தான் லாஸ்ட்டாக அடுத்த நாள் லீவு, கொரோனா டைம்னால லீவ் விட போகிறோம், இனிமேல் காலேஜ் வந்து ஆன்லைனில் தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ கிளம்பணும்னு சொல்லிட்டு எங்களை அன்றைக்கி ஆஃப் டே அனுப்பிவிட்டாங்க. அன்றைக்கி அவங்கள்ட்ட மறுபடியும் நான் லவ் பண்ணேன். ஏன்னா என் லவ் பண்ணுறியாம்மா இல்லையாம்மா, இனி அடுத்து நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு எனக்கு என் மேலே காதல் இருக்கானா, பட் ஏன்னா அவங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, லவ் ஒத்துக்க முடியாதுன்னு அவங்களுக்கு ஒரு இது கஷ்டம். அதனால் என்னை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் என்ன ஆச்சு, நாங்கள் ஒரு என்ட்ரன்ஸு ஒரு சந்தில் அவங்க வளையணும், நான் அங்கே நிற்கிறேன். இதான் லாஸ்ட்டாக சொல்கிறேன், என்னை லவ் பண்ணுறேன் சொல்லுவியா சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அவங்க அந்த எந்த பேச்சும் இல்லாமல் அப்படி வளைஞ்சிட்டாங்க. சரி, இனிமேல் இவங்க எந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு நம்ம கட்டாயப்படுத்தக்கூடாது சொல்லிட்டு அதுலேருந்து அவங்கள நான் அப்படியே விட்டுட்டேன். ஆனால் விட்டுட்டேன்னு சொல்ல முடியாது, அவங்க நினைவுகளோடு தான் வாழ்ந்துக்கிட்டே இருந்தேன். அவங்க வீட்டு பக்கமே நான் கடை போட ஆரம்பித்தேன். ஃபஸ்ட் டைம் நான் ஒரு ரைஸ் வண்டி சும்மா ஒரு பெட்டி மணி தான் வாங்கி அங்கிட்ட ஒரு ரோட்டு ஓரமாக தான் போட்டேன். அவங்க நினைவுகள் மறக்கக்கூடாது, அவங்கள எப்படியாச்சும் நான் பார்த்து ஆகணும்னு சொல்லிட்டு கடை போட ஆரம்பிச்சிட்டு அப்போ நிறைய யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். அதில் ஏதாவது ஒரு யூடியூப் சேனலில் நான் அப்லோட் பண்ணி வீடியோ சோகமாக பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதை என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் நான் போடுவேன். எங்கள் கிளாஸ்மேட்லேயே கேர்ள்ஸும் எனக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு நான் வீடியோ ஷேர் பண்ணும்போது அவங்க மூலியமாக இவங்களுக்கு வீடியோ எப்படியோ போனோடனே அதில் ஒரு வீடியோவில் எனக்கு கமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த கமெண்ட் பண்ணும்போது அதுலேயே நாங்கள் கொஞ்சம் பேச ஆரம்பித்தோம். ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு என்னைய, பட் சொல்கிறதுக்கு ஒரு பயம், அதுக்கடுத்து பின்விளைவுகள் ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் ஏற்பட்டுருமோ சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வழி. ஆனாலும் யூடியூப்லேயே கமெண்டில் பேசிகிட்டே இருப்போம். அதுக்கடுத்து ஒரு கட்டத்தில் வாட்ஸ்அப் நம்பர் அவங்க கொடுத்தாங்க, வாட்ஸ்அப்பில் அப்படின்னு நாங்கள் பேச ஆரம்பித்தோம். செப்டம்பர் 13 அன்னைக்கு எனக்கு ப்ரொப்போஸ் ஐ லவ் யூன்னு சொன்னாங்க. எனக்கு அதை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு அப்போலேருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கடுத்து நாங்கள் மறுபடியும் எங்களுடைய லவ்வை கண்டினியூ பண்ண ஆரம்பித்தோம். ஆன்லைன் கிளாஸில் தான், இந்த கொரோனா டைமில் தான் எங்கள் லவ்வே பலமாகிடுச்சின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து எப்படி சொல்ல, எல்லா பேர்த்துக்கும் நார்மலாக நடக்க முடியுது, லவ்னாலே யாருக்கும் செட் ஆகாதில்ல பேரண்ட்ஸுக்கு. ஸோ அதனால் நிறைய பிரச்சனை ஆகி லவ் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு மேரேஜ்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவங்கள விட மனசு இல்லை, அவங்களுக்கு என்னைய விட மனசு இல்லை. ஒரு கட்டத்தில் நான் வேலை பார்க்குற டைமில் அவங்க எனக்காக என்னை தேடி வந்துட்டாங்க. இத்தனைக்கும் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த டைமில் அவங்க வந்து ஒரு கோயிலில் நிற்கிறாங்க. நான் இந்த மாதிரி வந்துட்டேன் சொன்னாங்க. எனக்கு என்ன செய்ய தெரியல, நான் வேலை பார்க்குற இடத்துல ஒரு 1/4 மணி நேரம் நான் வந்துடுறேன் சொல்லிவிட்டு வேலை பார்க்குற இடத்துல அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு நான் அவங்கள கூப்பிட்றதுக்காக போயிட்டேன். கூப்பிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் அவங்கள ஸ்டே பண்ண வச்சுட்டு கடையை வேலையை முடிச்சிட்டேன். ஏன்னா நம்ம ஒரு கடையில் நம்பி நம்மளை தொழில் தொடங்கியிருக்காங்க. அதை முடித்த உடனே என் ஃப்ரெண்டு வீட்டில் போய் நிலவரத்தை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாளே நான் எங்கள் ஊர்லேயே நாங்கள் ஒரு கோயிலுக்கு போயிட்டு அங்கே நாங்கள் மேரேஜ் பண்ணிவிட்டு பக்கத்தில் தான் போலீஸ் ஸ்டேஷன், அங்கே நாங்கள் போய் எல்லாம் ஃபார்மேட்டிக்ஸ் என்னென்னமோ அது எல்லாமே முடிச்சுட்டு அன்றைக்கி பார்த்துக்கோங்க, நாங்கள் அன்றைக்கி கல்யாணம் முடித்த கையோட ஒரு இடத்துல என் ஃப்ரெண்டு மூலியமாக ஒரு பேமெண்ட் வாங்கி அன்றைக்கே நாங்கள் வீடை பார்த்து நாங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தோம். அதுதான் இப்போ நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டு. ஓகேவா, அதுதான் அப்பார்ட்மெண்ட்டு. இதில் என்னென்னா நாங்கள் வரும்போது ஒன்றுமே இல்லைங்க, என்கிட்ட ஒரு சம்பள காசு மட்டும்தான் என்கிட்ட இருந்துச்சு. என்னை நம்பி அவங்க அப்படி வந்தாங்க. என்கிட்ட 600 தான் இருந்துச்சு அன்றைக்கி சம்பளம். பட் நான் வாடகை கொடுத்ததில் ஒரு 1000 வந்துச்சு, 1600 என்கிட்ட இருந்துச்சு. எங்கள் வீட்டில் அப்போ ஒன்றுமே இல்லைங்க, வீட்டிலன்னு ஒன்றுமே இல்லை, ஒரு டேபிள் ஃபேன் மட்டும்தான் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வேலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்கு தேவையானது எல்லாமே நாங்கள் 2 பேரும் வாங்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் தான் இந்த குட்டி பையன் எங்கள் வாழ்க்கைக்குள்ளே இப்போ சேட்டையாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு இதுதாங்க எங்கள் லவ் ஸ்டோரி. எங்களுக்கு போதும், இந்த லவ் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்போம், அது போதும். இல்லையா? போதும். எங்களுடைய லவ் ஸ்டோரி இதாங்க. எங்கள் லவ் ஸ்டோரிக்கு கிடைச்ச பரிசு இந்த குட்டி பையன்தான். ஸோ இந்த லவ் எப்போயுமே லாஸ்ட் வரைக்கும் இருக்கும், சாக வரைக்கும் இருக்குங்க, மறக்கவே மாட்டோம். இந்த லவ் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்போம். என்ன குட்டி பையா?